நான் திருச்சபை ஒரு சின்ன திருச்சபையாக இருக்கும்போது, திருச்சபையில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரதருடைய மாமியார் ஒருத்தங்க இறந்து போனாங்க. அப்போ அவர்களுடைய 40வது நாள் ஜெபம் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போ அந்த 40வது நாள் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, ரட்சிக்கப்படலை. இவர் ஒருவர் மட்டும்தான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், இந்த 40வது நாள் ப்ரேயருக்கு ஒரு 2-3 பேரை கூப்பிட்டுருக்குறேன், நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டார். அது ஒரு சனிக்கிழமை சாயந்தரமாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் ஆரம்பத்தில் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணும். சனிக்கிழமை எங்கேயுமே மோஸ்ட்லி போகாமல் சரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ப்ரிப்ரேஷன் பண்ணுறது மாதிரி உட்காருவோம். அப்போ அவர் கூப்பிட்டாரு. என்னாலும் எப்படி போகிறது, அடுத்த நாள் ஆயத்தம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் சரி நம்ம டெத்துக்கும் நம்ம போகல, நம்ம அதனால் இந்த ஜெபத்துக்கு போகலான்னு சொல்லி அந்த சாயந்தரம் 6 மணிக்கு அந்த ப்ரேயருக்கு போனேன். போகும்போது ஒரு டெத்து வீட்டில் ஒரு 40th டே ப்ரேயருக்கு எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுமோ அப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்திருந்தாங்க. ஒரு 45 நிமிஷம் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணேன். அப்போ பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒருத்தர், எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் கேட்டார், 4 பேருக்கு 3/4 மணி நேரம் பிரசங்கம் தேவையா அப்படின்னு கேட்டார். ஸோ நான் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அந்த ப்ரேயர் முடித்த உடனே அந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனர் அவங்க இந்த பொலிட்டிக்கலில் கட்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக அப்போ ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க என்னமோ தெரில, அந்த செய்தியை அவங்க ரொம்ப ரொம்ப ஞானமாய் கொஞ்சம் கவனிப்பாக அவங்க கேட்டது மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. முடித்த உடனே எனக்காக ஒரு ஜெபம் பண்ண முடியுமா ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன். அது முடித்து 8 வருஷம் தாண்டி அதே அந்த கட்சியில் இருக்கிற அந்த நபர் அவங்க அந்த ஊரினுடைய ஒரு பெரிய போஸ்ட், மேயர் போஸ்ட் மாதிரி ஒரு போஸ்ட்னு வைங்களேன், அதற்காக அவர்கள் நிற்க போகிறாங்க. அவங்க என்னிடத்துல அப்பாயின்மெண்ட் கேட்டு என்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வர சொல்லுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி நிற்கிறேன், நின்னா நிறைய ஊழியங்களை கூட நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் அவங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அவங்க ஆமேன் ஆமேன். நம்ம ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வளர்ப்பில் வளர்க்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது அவங்க எவ்வளவு ரிசீவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமேன் 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 அப்படின்னு ரிசீவ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட கிறிஸ்தவத்தில் இருக்கவங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு. முடித்த உடனே நான் சொன்னேன், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆமேன் ஆமேன் அப்படின்னு இவ்வளோ ரிசீவ் பண்ணுறீங்களே, நீங்கள் உங்களுக்கு தனியாக ஜெபம் பண்ணுற பழக்கம் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அவங்க அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் நான் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்த 3 years ஆச்சு அப்படின்னாங்க. 3 வருஷம். எப்படி இது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஃபேமிலியில் இருந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தில் இருந்துட்டு எப்படி எடுக்க முடியும்? அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் வீட்டில் குடியிருந்த ஒருத்தவங்களுடைய வீட்டில் 40th டே ப்ரேயர் நடத்த வந்தீங்க, ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். கேட்டாங்க. ஆமாம் ஞாபகம் இருக்குது. அந்த மீட்டிங்கில் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். அன்னைக்கு இயேசப்பா என்னை தொட்டாரு. அன்றையிலிருந்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். சரி உங்கள்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்துக்கிறதுக்கு தான் எனக்கு ஆசை. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமானது. சரி அங்கே எடுத்தால் அது நல்லா இருக்காது. அதனால நான் ஒரு முக்கியமான இடத்த சொல்லி அங்கேருந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். நான் இப்போ ஆண்டவரோடு தான் நடக்கிறேன். நான் முழுக்க முழுக்க ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. சில நேரத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலாம், அங்கீகாரம் கிடைக்காம இருக்கலாம். நிறைய பேர் ஒருவேளை மறந்து இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிரயாசப்பட்டது எல்லாமே ஒருவேளை வீணாயிருச்சோன்னு தோணலாம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் எடுத்த பிரயாசம், நீங்கள் ஜெபித்த ஜெபம், நீங்கள் வடித்த கண்ணீர், இது ஒன்றுமே கண்டிப்பாக இல்லாமல் போகாது. அத்தனைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவதற்கு வல்லவராய் இருக்கிறார்.
இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் வந்து அமைதியாய் இருப்பது போல உங்களுக்கு வந்து தோன்றலாம். கர்த்தர் அமைதியா இருக்கிறது ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவரிடத்துல தேடுவதும் நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதும் வந்து பேங்க்ல போடுற பேலன்ஸ் மாதிரி தான். எப்பவுமே நான் அப்படிதான் நினைப்பேன். எப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு பேங்க்ல ஒரு பணத்தை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணத்தை நம்மை தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. அப்படி ஒருவேளை எடுப்பார்களே ஆனால் நம்முடைய பிள்ளைகள் தான் அந்த பணத்தை எடுக்க முடியும். அதனால நீங்க ஜெபிக்கிற ஜெபம், நீங்க செய்கிற ஊழியம், இது எல்லாத்தையும் உங்களுடைய கண்கள் கண்டிப்பாக அந்த நன்மையை பார்க்கும். இல்லாவிட்டாலும் உங்களுடைய சன்னதிகள் வந்து அந்த நன்மையை காணும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அவர் அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா, அவர் அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா. வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் அப்படின்றது முதல் ஜெயம் எங்க அப்படின்னு சொன்னா, இந்த முதல் ஜெயம் வந்து மற்றவர்களுக்கு முன்பாகன்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம நிறைய பேர் ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்படுவோம். நமக்கு எல்லாருக்குமே ஜெயிக்கிறதுக்கு ஆசை. எங்கேயாவது யாராவது ஒருத்தருக்கு முன்னாடி நம்ம நிற்கணும், நம்ம கைத்தட்டல் வாங்கணும். ஆனால் உண்மையிலேயே முதல் உங்களுடைய ஜெயம் எங்க அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. யார் ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து அந்தரங்கத்துல ஜெயிக்கிறாங்களோ, மறைவிடத்துல ஜெயிக்கிறாங்களோ, யாரும் இல்லாத போது ஜெயிக்கிறார்களோ, அங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஆயிரங்களுக்கு முன்பாக ஒரு நாள் கர்த்தர் உங்களை ஜெயிக்கிறவர்களாய் வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆனா நம்ம நிறைய பேர் கோட்டை விடுறது எங்க கோட்டை விட்டுறோம் அப்படின்னு சொன்னா, அந்தரங்கத்துல நம்ம கோட்டை விடுறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறோம். யாரும் பார்க்காத இடத்துல நான் வந்து சாக்கடையா இருந்தா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறோம். இல்லை 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 இல்லை, ஆண்டவர் வந்து நீங்க 100 பேருக்கு முன்னாடி நிற்கிறத கர்த்தர் பார்க்கல, நீங்க 1000 பேருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு பார்க்கறது இல்லை. ஆண்டவர் எதை பார்க்கிறார் அப்படின்னா, நீங்க தனியா நிற்கும் போது நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க யாரும் இல்லாத போது எப்படி இருக்கிறீங்க, அந்த மறைவிடத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஒரு ரூமுக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காரியத்தை கர்த்தர் பார்த்து நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஆண்டவர் வெளியரங்கமாய் ஒரு நாள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் கொண்டு வந்து நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் வந்து வேதாகம கல்லூரி பைபிள் காலேஜ் படிக்கும்போது உண்மையிலே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன். அந்த பைபிள் காலேஜினுடைய லைஃப் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு திருப்தியாய் வெற்றியாய் அமையவில்லை. ஆனால் ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாக உருவாக்குனார். நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன், அந்த காலேஜுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்ன அந்த இடத்துல நடத்துனதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆனால் வந்து என்ன அப்படின்னா, இந்த காலேஜில் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேர்ட் இயர் முடித்த உடனே அந்த தேர்ட் இயர்லேயே ஒரு ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் ஒரு 35 ஸ்டூடெண்ட் 40 பேர் இருப்பாங்க. அந்த 40 பேருக்கு வார்டனா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த 40 பேருக்கு வார்டனா அப்பாயின்மெண்ட் பண்றவங்களுக்கு நல்ல சாட்சி இருக்கணும், அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும், அவங்க அந்த 40 பேரையும் நடத்துகிற அளவுக்கு ஒரு வாட்டசாட்டமான ஆளா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 40 ஸ்டூடெண்ட்டை நடத்துறதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. அதற்கு மாறாக ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் டீச்சர்ஸு, ஓவர்சியரு, இப்போ பாஸ்டேஸ் மீட்டிங் நடக்கும்போது அத்தனை பாஸ்டேஸு, இவங்க எல்லாருக்குமே இந்த வார்டன் வந்து ரொம்ப கொஞ்சம் முக்கியமான நபர். அதற்கு ஒரு சரியான பர்சனை தான் அவங்க தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அந்த பைபிள் காலேஜில் உண்மையிலேயே ரொம்ப நாலேஜ் குறைவானவன் நான். அந்த பைபிள் காலேஜிலேயே அம்மா அப்பாவுடைய உறவில்லாமல் வளர்ந்தவன் நான். எல்லா லிஸ்ட்டையும் போட்டால் அதில் எதுவுமே நான் இல்லை. ஆனால் அந்த பைபிள் காலேஜில் அந்த பாடனா இருக்கணும்னுலாம் நான் நினைக்கல. ஆனால் யாருக்குமே தெரியாமல் மொட்டை மாடியில் போய் பார்த்தீங்கன்னா இரவு எல்லாரும் தூங்கினதற்கு பிறகு அந்த சிமெண்ட் தரைக்கு மேலே முழங்காலில் நின்று பல மணி நேரங்கள் அப்படியே அழுத ஆண்டவரோட பேசிகிட்டே இருப்பேன். என்னுடைய தேவைகளை எல்லாம் வந்து சொல்ல மாட்டேன், ஆனால் ஆண்டவரே உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல பேசிட்டே இருப்பேன். ஜெபம் பண்ணிட்டு பல நாட்கள் அப்படி யாருமே பார்க்கல, யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த பைபிள் காலேஜுக்கு வார்டன் அப்படின்னு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது திடீர்னு வந்து இப்போ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தாங்க, வார்டனா நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் வந்து ஒரு பெர்சன்டேஜ் கூட நான் நினைக்கல. அப்பதான் நான் நினைச்சேன், அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். அப்போ ஆண்டவர் வந்து உங்களை பார்க்கிறார். நீங்க அந்தரங்கத்துல யாருமே பார்க்கலனாலும் நீங்க வந்து கவலையே பட வேண்டாம்.
உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்றதுக்காக நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்க அந்தரங்கத்துல அந்த மாதிரி யாருக்கும் தெரியாம பண்ணும்போது உங்களுக்கு அங்கீகாரத்தை தவிர நிறைய டிஸ்கரேஜ் வந்து வரலாம், உங்களை நிறைய பேர் புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், என்னுடைய ஆண்டவர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் பார்க்கிறார். சர்ச்சில் நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம நிறைய பேர் ஊழியம் செய்கிறோம், ஆனா ஆண்டவர் அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவருக்காக பேசுறதற்கு இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்கள் கூப்பிடும். ஆண்டவர் யாரை கொண்டாகிலும் கர்த்தர் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது கண்டிப்பாக தடைபடாது. ஆனா ஆண்டவருக்கு தேவை என்ன அப்படின்னா, அவருக்காக பேசுகிறவர்கள் அல்ல, அவரோடு பேசுகிறவர்களைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த கமிட்மெண்ட் யாரிடத்துல எல்லாம் இருக்குதோ அவர்களை நிச்சயமாய் ஒரு நாள் ஆயிரங்களுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்துவார், உங்க குடும்பத்திலே நிறுத்துவார். நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், இதற்கு எந்த சந்தேகமே இல்லை. நான் தாவீதனுடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, இந்த சிங்கத்தையும் தாவீது கோலியாத்தை கோலியாத்துக்கு நேராக போருக்கு போறதற்காக கோலியாத்துக்கு முன்னாடி ரெடி ஆகிறான். ரெடி ஆன உடனே சவுல் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, தாவீதை பார்த்து சொல்கிறான், நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே அவன் யுத்த வீரன், அவனை ஜெயிக்கிறதுக்கு ஒன்னால முடியாது. அவனுடைய உயரத்தை பாத்தியா, அவனுடைய கையை பாத்தியா, அவனுடைய கையில இருக்கிற ஆயுதத்தை பாத்தியா, கேடகத்தை பாத்தியா, நீ சின்ன பையன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன். அப்போ தாவீது அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, ஏற்கனவே ஒரு சிங்கத்தை நான் கொன்னுட்டேன், ஏற்கனவே ஒரு கரடியை நான், சொல்லுங்களேன், ஒரு சிங்கத்தை நான் கொன்னுட்டேன், ஒரு கரடியை கொன்னுட்டேன். ஒண்ணு இவன் சிங்கத்தை போல இருப்பான், இல்ல அப்படின்னா கேட்கல. நம்ம நிறைய பேர் இந்த வீட்டில் நிறைய பேர் வீட்டில் கரப்பாம்பூச்சி நிறைய இருக்கும் பாருங்க. நான் ஒரு விஷயம் எனக்கு 2 சின்ன பசங்க இருக்காங்க. அப்போ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு கரப்பாம்பூச்சியை கையில் தூக்கிட்டு வந்தான். அந்த கரப்பாம்பூச்சி கொஞ்சம் செத்துருச்சு, ஒரு 75% செத்துருச்சுன்னு வைங்களேன். அந்த கரப்பாம்பூச்சி ஒரு 20% சாகிறதுக்கு இருக்கும்போது சாகிற வரைக்குமே அது துடிச்சிட்டு இருக்கும். அப்போ அதனுடைய நீளமா மூக்கு மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை தூக்கி கையில் வச்சுட்டு என்கிட்ட சொன்னேன், டேடி பாருங்க டேடி, நான் காக்ரோஸை உயிரோட பிடிச்சிட்டேன் அப்படின்னா. நான் சொன்னேன், நீ உயிரோட எல்லாம் பிடிக்கல, அதுக்கு ஏற்கனவே 75% என்ன ஆச்சு, உயிர் போச்சு. இல்லை இல்லை இல்லை, நீங்க போட்டோ எடுங்க, நீங்க போட்டோ எடுங்க, நீங்க போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து கேபா இந்த கரப்பாம்பூச்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னு போடுங்க. அவனுடைய எனக்கு ரொம்ப தமாசா இருந்துச்சு. அப்போ ஒரு சாதாரணமான ஒரு கரப்பாம்பூச்சியே நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேர் ஸ்டேட்டஸே போடுறோம். நிறைய பேர் செத்த பாம்பு இருக்கு பாருங்களேன், அதை அடிச்சு ஏற்கனவே கொண்டிருப்பாங்க, ஆனா அதை ஒரு குச்சியில தூக்கி பிடிச்சிட்டு நான் தான் அடிச்சு கொண்டேன்ட்டு இருப்பாங்க. அப்படி அப்போ ஒரு சின்ன சாதாரணமான விஷயத்துக்கு நம்ம நிறைய பேர் பிரகடனப்படுத்துவோம், பெரிய இடத்துல நம்ம சொல்லணும்னு நினைப்போம். ஆனால் சிங்கத்தை கொண்டிருக்கிறான், கரடியை கொண்டிருக்கிறான், அவனுக்கு எந்த அதிக அங்கீகாரமும் கிடைக்கல. இதுவே நம்ம பிள்ளைங்க யாராவது அதை செஞ்சிருந்தா கண்டிப்பா நம்ம சொல்றோம், நம்முடைய சொந்தக்காரங்க எல்லாருக்குமே போன் பண்ணி நம்ம சொல்லியிருப்போம், என் பையன் தெரியுமா, என் பையன் தெரியுமா 10th ஒரு நல்ல மார்க் எடுத்தானா ஊர் ஃபுல்லா போன் பண்ணி சொல்லுவோம். அவ்வளவு நம்ம சொல்ற ஆட்கள். ஆனால் தன்னுடைய அந்தரங்கத்திலே சிங்கத்தையும் கரடியையும் கொன்ன இந்த தாவீதுக்கு எந்த அங்கீகாரமுமே கிடைக்கல, எந்த கைத்தட்டுதலுமே கிடைக்கல. அதற்கு அவனுக்கு நிறைய நேரத்தில் திட்டு தான் கிடைச்சிருச்சு. அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லுகிற அளவிற்கு கூட அவங்க அம்மா அப்பா இவனோட நெருக்கமா இல்லை. நம்ம இருந்தா ஓடி போய் சொல்லிடுவோம், யார் அங்கீகரிச்சாலும் இல்லைனாலும் நம்ம அம்மா அப்பா அங்கீகரிச்சிருவாங்க, இவனை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்தரங்கத்திலே ஜெயித்த அந்த தாவீதை யார் பார்த்தா அப்படின்னு சொன்னா கர்த்தர் பார்த்தா, ஆண்டவர் பார்த்தா, கர்த்தர் அங்க கை தட்டினார். பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் எழும்பி நின்றார்கள், அவனை வரவேற்றார்கள். ஆனா ஒரு நாள் கோலியாத்திற்காக 40 நாட்கள் காலையிலையும் சாயந்தரமும் பயந்து பயந்து ஓடின அத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில இவன் ஒரே ஒரு நபர் நிக்கிறத பார்த்துட்டு, ஜெயிச்சதை பார்த்துட்டு அத்தனை பேரும் பிரமிச்சு, இவன் எங்க இருந்து வந்தான், இவன் யாருடைய பிள்ளை, இவன் யாருடைய மகன், நிறைய பேர் தொழாவ ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவன் சொல்றான்,
ஒரு விசை சிங்கத்தை என் கையில ஒப்பு கொடுத்த கர்த்தர், கரடியை என் கையில ஒப்பு கொடுத்த கர்த்தர், இந்த பெலிஸ்தியனையும் கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு வருகிற இந்த யங்ஸ்டர்ஸ், வாலிப தம்பிகள் தங்கச்சிகளுக்கு நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருக்குது. உண்மையிலே நான் மதிக்கிறேன். ஏன்னா ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக செய்யணும், பெரிய ஊழியத்தை செய்யணும், நிறைய பாட்டு பாடணும், நிறைய ஊழியம் செய்யணும். இந்த ஆசையை ஆண்டவர், நான் நம்புறேன், இது சாதாரணமா வரல. இத்தனை பேர் இருக்கும் போதும் இப்படிப்பட்ட ஒரு இருதயத்துல ஒரு ஆசையை உங்களுக்குள்ள கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா அது உண்மையிலே ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள வச்சது. உங்களுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் தான் வச்சிருக்கிறாரு. அந்த சந்தோஷத்தை கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீங்கள் நிலையாய் நிற்கணும்னா, நீங்க கர்த்தருக்காக பயன்படணும்னா, உங்களுக்கு மிக அவசியமான ஒன்று என்னன்னா, ஆண்டவரே, யாருமே என்னை பார்க்காத, யாருக்குமே தெரியாத அந்த வாழ்க்கையில நான் ஜெயிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு இன்னைக்கு நீங்க அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன், எவ்வளவு புயல் வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். அத்தனையும் நடுவிலையும் கர்த்தர் உங்களை நிற்க பண்ணி, உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் பலப்படுத்தி, உங்களுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கிருபையாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாரும் இன்னைக்கு இந்த ஜெபத்துல என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, என்னுடைய யாரும் அறியாத என்னுடைய வாழ்க்கையிலே கிருபை கிருபை கிருபை. நிறைய பேருடைய வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா வச்சோன்னா தெரியும் எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியும். இங்க வந்தா ரொம்ப சந்தோஷம்தான், இங்க வந்தா ரொம்ப அல்லேலூயா தான், இங்க வந்தா பாட்டு தான், இங்க வந்தா ஆராதனை தான், இங்க வந்தா பேகை தூக்கி போட்டு நம்ம நிறைய பேர் ஊழியம் செய்கிறதா இல்ல, தவறா சொல்லல. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆண்டவர் உங்களை எங்க விசாரிக்கிறாருன்னா, நீ அந்தரங்கத்திலே ஜெயிப்பீர்களே ஆனால், தனிமையிலே ஜெயிப்பீர்களே ஆனால், கர்த்தர் நீங்க தேடி போகவே வேண்டாம். கர்த்தர் உங்களை சகலத்தையும் தேடி வர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போன இடத்துல கூட கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அத்தனை பேரும் உங்களுக்கு முன்பாக நிறைய பேர் போட்டியாளர்களா இருக்கலாம், நிறைய போட்டி போடலாம். ஆனா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாவிட்டாலும் உங்களை ஜெயிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். மனிதனும் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ எங்க பார்க்கிறார் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. இன்னைக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல ஒரே ஒரு தீர்மானம் முதல்ல எடுப்போம். ஆண்டவரே, நான் என்னுடைய அஸ்திபாரத்தை பலப்படுத்துறதுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. யாருமே பார்க்காத அந்த பலிபீடத்தை செப்பனிடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்தினுடைய கடைசி நம்ம வந்துட்டோம். இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. நான் நம்புறேன், எத்தனையோ ஆபத்தை நம்ம பார்த்துட்டோம், எத்தனையோ விக்னத்தை நம்ம பார்த்துட்டோம். நம்ம செய்த தவறுகளுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை தண்டிச்சாருன்னா நம்ம நிறைய பேர் உயிரோட இருந்திருக்கவே முடியாது. கண்டிப்பா நம்ம நிறைய பேர் செத்திருப்போம். ஆனாலும் நான் நம்புறேன், இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தை பார்த்த நம்ம நிறைய பேர் இந்த வருஷத்தினுடைய முடிவை நம்ம பார்க்கிறோம்னா, கர்த்தர் நம்ம மேல ஏதோ ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த வருஷத்தினுடைய முடிவு உங்களுக்கு சம்பூரணமாய் மாற போகிறது. நீங்கள் 10 மாதங்கள் ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் இந்த 2 மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு பதிலை கர்த்தர் தரப்போகிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா 2025வது வருஷத்துல நீங்கள் காலடி எடுத்து வைக்கும் போது நான் நம்புறேன், நீங்கள் நிறைய பேர் சாட்சியோட காலடி எடுத்து வைப்பீர்கள். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார், கர்த்தர் மகிமையாய் நிறுத்துவார். நீங்கள் சந்தோஷத்தோடே காலடி எடுத்து வைப்பீர்கள். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, மகனே, நீ ஒன்னும் இல்லை, நீ யாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டாம். நீங்க யாரையும் ப்ளீஸ் பண்ணுவதற்காக காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் நிக்கணும்னு அவசியம் கிடையாது. சிலர் எல்லாம் மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க தெரியுமா, எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க தெரியுமா. அப்படியே பாருங்க, மார்த்தாள் மரியாள் 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ மார்த்தாள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏசப்பாவை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும், எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும். அதுக்காக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு அதை சமைக்கலாமா, இதை சமைக்கலாமா, இது அவருக்கு பிடிக்குமா, இது அவருக்கு பிடிக்காதா, ஒன்னொன்னா பார்த்து 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 செய்யறாங்க. ஆனா மரியாள் என்ன அப்படின்னா, எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணல.
சோறும் ஆக்கல, குழம்பும் வைக்கல, பாத்திரம் கழுவல, வீடும் கூட்டல. அப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மார்த்தாளுக்கு ரொம்ப கோபம் வருது. ஆண்டவரே, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நான் இவ்வளவு ஒண்டியா கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இல்ல, அவளை பாருங்க இவ்வளவு ஜாலியா உங்களிடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறா, கொஞ்சம் அனுப்பிவிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்ல வேண்டியது தானே. உடனே ஆண்டவர் வந்து, ஆமாமா போமா, ஏமா நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? அவ எனக்கு தானே சமைக்கிறா. பொதுவா நம்ம அப்படித்தானே சொல்லுவோம், நான் ஒன்னு சேர்ந்து பேசுறேன், 2 பேரும் சேர்ந்து சமைங்கன்னு தானே சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் நீங்க அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இது எப்படி ஆகும், அது எப்படி ஆகும், இதை நான் என்ன பண்ணுவேன், அதை என்ன பண்ணுவேன். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, நீ எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இதுவரையிலும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறவர் இனியும் நடத்துவார். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய கர்த்தர். அப்போ ப்ளீஸ் பண்ணணும்னு நினைச்சு நம்ம போய் நிக்காதீங்க. சிலர் பாருங்க அவ்வளோ சோறாக்கி போடுவாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டா, ப்ளீஸ் பண்றதுக்காக. மனுஷங்கள் நமக்கு வேணுமான்னு கேட்டா வேணும். மனுஷனுக்கு உதவி செய்யுங்க, மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்கறது தவறுன்னு சொல்லலை, அவங்கள மதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா ராத்திரி பகலா ஒரு மனுஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு ப்ளீஸ் பண்ணணும்னு நினைச்சு செய்யாதீங்க. கண்டிப்பாக அவர்கள் ஒரு நாள் நம்மை காயப்படுத்துவார்கள். நீங்க இன்னைக்கு இந்த ஜெபத்துல ஒரு தீர்மானம் எடுங்க, நீங்க யாரை ப்ளீஸ் பண்ணியும் நீங்க மேலுக்கு வர முடியாது. ஹலோ, எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? யார் உங்களுக்கு உதவி செய்யும் நீ முன்னுக்கு வர முடியாது. உங்களை யார் உயர்த்தணும் அப்படின்னு சொன்னா, என் தேவனாகிய கர்த்தர் என்னை உயர்த்துகிறவராயிருக்கிறார். சில வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிலருக்கு பின்னாடியே போய் தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துவாங்க. எப்படி ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பொண்ணு அடுத்த வீட்டில் போய் அவங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து, அவங்க வீட்டில் இருக்கிற வீடை கிளீன் பண்ணி விட்டு, இது என்ன வேலை, இது என்ன வேலை? உனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, உனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, உனக்கு ஒரு படிப்பு இல்லை, உனக்கு ஒரு சம்பாத்தியம் இல்லை, என்ன ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது. அப்போ வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு வேற மாதிரி ஒரு அட்ராக்ஷன்ல இருக்கிறீங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரானது என்ன அப்படின்னு சொன்னா, சோல்டை, ஆத்துமா பிணைப்பு. இந்த ஆத்துமா பிணைப்புன்றது ரொம்ப டேஞ்சரானது. அது யாரா இருந்தாலும் சரி, அது பாஸ்டரா இருக்கலாம், பாஸ்டர் அம்மாவா இருக்கலாம், அது வந்து பிரேயர் நடத்துற லீடரா இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த ஆத்துமா பிணைப்பு அப்படின்றது உங்க வாழ்க்கையில உங்களை கொடுமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். எல்லாம் லிமிட்டா, எல்லாம் ஒருத்தருக்கு உதவி செஞ்சோம்னா அதான் சிலர் என்ன தெரியுமா, சிலருக்கு வந்து நம்ம வாழ்வு கொடுக்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்வு கொடுக்கறது தவறல்ல. நிறைய பேருக்கு வாழ்வு கொடுக்கறதுக்காக தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. ஆனா வாழ்க்கையே கொடுக்கறதுக்கு நம்மளை வச்சுக்கல. ஹலோ, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, வாழ்வு கொடுக்குங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வாழ்வு கொடுங்க. ஆனா வாழ்க்கையே கொடுத்துறாதீங்க. உண்மை ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயத்த சொல்றேன். ஒரு 2 கால்களும் போலியோ அட்டாக்னால, போலியோனால 2 காலுமே முடியல. அந்த பையன் வந்து ஆனா வெல் டேலண்டான பர்சன், ஐடி வரைக்கும் போயிட்டு ஐடி கம்பெனில அவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அவரு. இந்த சம்பளம் வாங்கினோன்னா கூட வேலை செய்யற ஒரு பொண்ணுக்கு அவனுடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு ஒரே பொண்ணு, பெரிய பணக்கார பொண்ணு. இந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா அவனுக்கு ஏதாவது ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுன்னு சொல்றேன், நான் தாராளமா தந்துடுறேன், அவனுக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, நான் கொடுத்துறேன். ஆனா அவன் வந்து 2 காலோட இருக்கிறான், நீ கால் இல்லாம இருக்கிறான், நீ 2 காலு 2 கையோட நீ அழகா இருக்கிற, நாளைக்கு உங்களுக்குள்ள பயங்கரமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வலுக்கட்டாயமா இல்ல நான் கமிட் பண்ணிட்டேன், நான் வந்து அவனோட தான் நான் வாழ்வேன், இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும்னு தான் கடவுள் என்ன வச்சிருக்கிறாரு, நான் கண்டிப்பா அப்படிப்பட்டவர்களுக்கு வாக்கு கொடுப்பேன்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தையே எதிர்த்து அந்த மனுஷனை வந்து கல்யாணம் பண்ணாங்க. நல்லா போச்சு, 2 குழந்தைகள் பிறந்தார்கள். 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு பிறகு இவர் வீட்டுல இருந்து ஒர்க் பண்றாரு, அவங்க வந்து ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்றாங்க. ஆபீஸ் முடிச்சுட்டு ஒரு 11 o'clock வீட்டுக்கு வரும்போது ஒரு மேனேஜர் ஏதோ ஒரு டவுட்டுக்காக கால் பண்றாரு.
இந்த கால் வந்த உடனே இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் மேல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த சந்தேகம் ஒரு பெரிய பிரிவினை உண்டு பண்ணி, நான் கால் இல்லாதனால தானே நீ இப்படி பண்ற, நீ எங்க போனேன்னு யாருக்கு தெரியும், உன்னை யாரு பார்த்தா, என்னென்னமோ பேசி இன்றைக்கு அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடுத்தருவில் இருக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்துல இருக்கிற யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. உங்க வாழ்க்கையில என்னைக்கு மனுஷனுக்காக எல்லாத்தையும் செய்யறீங்களோ அன்னைக்கே நீங்க நின்னுட்டீங்க. அதற்கு பலன் உங்களுக்கு கிடைக்காது. அதைத்தான் ஆண்டவர் செய்தார். நீங்கள் எதை செய்தாலும் நீங்க மனுஷனுக்குன்னு செய்யாதீங்க, யாருக்குன்னு செய்யுங்கன்னா அவருடைய நாமம் மகிமைக்காக நீங்க செய்யுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பெரிய பலனை கர்த்தர் தருவார். இதுல சந்தேகமே இல்லை. அதனால வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க யாராவது இங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருப்பீங்கன்னா உன் லைஃபை வேஸ்ட் பண்ணிராதடா, உன் லைஃபை வேஸ்ட் பண்ணிராதம்மா, யாருக்காகவும் வேஸ்ட் பண்ணிராத. நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. கொஞ்ச நாள் தான் இளமை அப்படின்றது, கொஞ்ச நாள் வாலிபம் அப்படின்றது கொஞ்ச நாள். அதுக்கு மேல நீ நினைச்சா கூட கிடைக்காது, நீ நினைச்சா கூட வேகமா இருக்க முடியாது. அந்த கொஞ்ச நாளை நீ மிஸ் பண்ணிட்டேன்னா அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்நாள் முழுக்க நீ ரொம்ப வருத்தப்படுவ. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்துமா பிணைப்பு வேண்டாம். நிறைய பேரை நான் ஊக்குவிப்பேன். அதான் சொந்த மனைவியை அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது, கணவனாருக்கு ஒன்றும் பண்ண முடியாது, தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க யாருக்கு செய்வாங்கன்னா, ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கு இவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஜெபம் நடத்துவாங்க. இது இல்ல, நான் வந்து ரொம்ப சீரியஸா சொல்றேன். என்னுடைய கிட்டத்தட்ட நான் மினிஸ்ட்ரிக்கு வந்து 24 இயர்ஸ், 24 வருஷம். இந்த 24 வருஷத்துல நான் பாடுபட்டது, ஒரு குடும்பம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டா, எங்க அம்மா கிறிஸ்தவளா இருந்து என்ன பிரயோஜனம்? காலையில 7 மணி ஆனா அந்த அம்மா வந்து ஜோல்னா பைய போட்டுட்டு அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுக்கும் போவாங்க. அந்த சில வீடுகளில் போய் நைட்டு முழுக்க ஸ்டே பண்ணி அங்க இருக்கிற நோயாளிக்காக ஜெபம் பண்ணி, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ஆல் நைட் பிரேயர் பண்ணுவாங்க. ஆனா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சமைக்கல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு துணி துவைக்கல, தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்கல. அந்த 4 பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா தெருவிலே போச்சுங்க. அந்த பிள்ளைங்க இன்னைக்கு 4 பேருடைய வாழ்க்கையிலையும் செகண்ட் மேரேஜுங்க. 4 பேரும் செகண்ட் மேரேஜ். ஐயோ கொடுமை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால முதல்ல கவனிக்க வேண்டியது இன்னொருத்தருடைய குடும்பத்தை அல்ல. கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, நீ ஸ்திரப்படு, நீ ஸ்திரப்படு, உன்னுடைய முளைகளை நீ உறுதிப்படுத்து, உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, நீ வலதுபுறத்திலும் இடம்புறத்திலும் இடம் கொண்டு பெருகு. நான் ஆசீர்வாதம்ன்றது இன்னொருத்தருக்கு போறது ஆசீர்வாதம் கிடையாது. உங்க பாத்திரம் நிரம்பி வழிஞ்சு அதுக்கு வெளியில போகுது பாருங்க, அது பாய்ந்து போய் இருக்கிற இடத்துல எல்லாம் பலன் கொடுக்கட்டும். நீங்க அதை ஒரு சவாலா எடுங்க, நீங்க அதை ஒரு தீர்மானம். உங்களை குற்றப்படுத்தல. சில இடங்கள்ல வந்து நம்முடைய வீடுகளில் அங்கீகாரம் கிடைக்காது, நம்முடைய ஜெபத்திற்கு முட்டுக்கட்டையா இருப்பாங்க. நீ ஜெபம் பண்ணி என்னத்தை பார்த்த, உங்களுடைய சின்ன சின்ன பலவீனத்தை சொல்லி சொல்லி நீ ஜெபம் பண்ணி இப்படி கோவப்படுற, நீ ஜெபம் பண்ணி இப்படி பண்ற. அதனால சிலர் வந்து உங்களுடைய ஜெபத்தை மட்டம் தட்டுவாங்க, உங்களுடைய ஊழியத்தை மட்டம் தட்டுவாங்க. நான் நம்புறேன், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய வேல்யூ என்னன்னு உங்க கணவனாருக்கு தெரியாது, உங்க வேல்யூ என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க இருக்கிறதுனால தான் அந்த குடும்பம் பிழைக்குது, நீங்க இருக்கிறதுனால தான் அந்த குடும்பம் வாழுது, நீங்க இருக்கிறதுனால தான் ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறார், நீங்க இருக்கிறதுனால தான் அவர் சம்பாதிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அவருக்கு தெரியலன்னா கூட ஒரு நாள் கண்டிப்பாக தெரிய வரும். என் மனைவியினுடைய ஜெபத்தினால தான் நான் இருக்கிறேன்னு தெரிய வரும். உங்க குடும்பத்தில் உங்களுக்கு அங்கீகாரத்தை கர்த்தர் தருவார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த முதல் இந்த செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன ஒப்பு கொடுக்க போறோம்னா, ஆண்டவரே முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, என்ன உருவாக்குங்க ஆண்டவரே, என்ன ரெடி பண்ணுங்க ஆண்டவரே, நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகட்டும் ஆண்டவரே, எனக்கு கத்து கொடுங்க ஆண்டவரே, என்னை ஜெயிக்க பண்ணுங்க ஆண்டவரே. உண்மையிலே சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்தி அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். வேதத்துல வந்து சிம்சோனுக்கு வந்து தெரியுது, இந்த தெளிலாள் வந்து மோசமானவான்னு தெரியுது. நீங்க நினைச்சு பாருங்களேன்,
இப்போ மடியில படுத்து இது அவனுடைய பக்கத்துல இருந்து அவ சொல்றா, உன்னுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருக்கு என்று எனக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இவனுடைய மகாபலனை இதுவரைக்கும் யாருக்குமே சொன்னதில்லை, ஃபர்ஸ்ட் டைமா சொல்றான். இப்போ சொல்லும் போது அவ என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, சொல்லி முடிச்ச உடனே சிம்சோனை பார்த்து சொல்றாங்க, சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள். அவங்க என்ன பண்றாங்க, பச்சையான அகனினார் கயிறுகளினாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல ஆவேன் அப்படின்றாங்க. உடனே அவங்க கயிறை ரெடியா வச்சிருக்கிறாங்க, கயிறை எடுத்துட்டு அவனை கட்டுறாங்க. இப்போ ஒரு நல்ல பையனுக்குன்னா புத்தி வரணுமா வரக்கூடாதா சொல்லுங்க? புத்தி வரணுமா வராதா? ஆனா இந்த கயிறு தேவனுடைய பிரசன்னம் இறங்கின உடனே அந்த கயிறு அப்படியே நூல் மாதிரி அப்படியே வெடிச்சு செதறுது, தீப்பட்டது மாதிரி அப்படியே போகுது. நன்றாய் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை தப்புவிக்கிறார் என்கிறதற்காக, ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிறார் என்கிறதற்காக நீங்க மறுபடியும் 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 தப்பு பண்ணுனா கர்த்தர் கண்டுக்காம இருக்க மாட்டார்னு நினைச்சிடாதீங்க. ஹலோ பிரதர் சிஸ்டர், நம்ம தப்பு பண்ற இடத்துல கர்த்தர் நம்மளை காப்பாற்றுறார் அப்படின்றதுக்காக இன்னும் இன்னும் தப்பு பண்ணுனா கூட ஆண்டவர் கண்டுக்காம இருக்க மாட்டார்னு யாரும் சொல்ல நினைக்காதீங்க, யாரும் நினைக்காதீங்க. அதான் நமக்கு நிறைய பேருக்கு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வக்கீல் ஒரு திருடன் வக்கீலுக்கு முன்னாடி போய் நின்று, திருடிட்ட சார் என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி செய்ய மாட்டேன், எனக்கு எப்படியாவது இந்த ஒரு டைம் மட்டும் வாதாடி என்னை காப்பாற்றி விடுங்கன்னா, வக்கீல் காப்பாற்றி விட்டாராமா. 2வது டைம் காப்பாற்றி விட்டாரு, 3வது டைம் காப்பாற்றி விட்டாரு. இப்போ 4வது டைம் அவன் பிரச்சனை பண்ணிட்டு போய் கூண்டில் நிற்கும் போது அதே வக்கீல் எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா ஜட்ஜா உட்காந்துருக்கிறாரு. உடனே இவன் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, வக்கீலா இருக்கும் போதே அவர் நம்மளை என்ன பண்ணாரு கேட்கல, வாதாடி காப்பாத்தினாரு. இப்ப யாரா உட்கார்ந்து இருக்கிறாரு, இப்ப ஜட்ஜா உட்கார்ந்து இருக்கிறாரு. நமக்கு ஒரு கவலையும் இல்லை, அவ்வளவுதான், நமக்காக எவனும் வாதாடவே வேண்டாம், அவர் நம்மளை காப்பாத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜட்ஜு சொன்னாராமா, எப்பா வக்கீலா நான் இருக்கும்போது உனக்காக வாதாடினேன், உனக்காக நான் திறப்புல நின்னேன், ஆனா இப்ப நான் யாரா உட்கார்ந்து இருக்கிறேன்னா நான் ஜட்ஜா உட்கார்ந்து இருக்கிறேன், அதனால கண்டிப்பாக இந்த இடத்துல தப்பு பண்ண உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு கொடுத்தாங்களாமா. பிரதர் சிஸ்டர், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பேருக்கு வக்கீலா தான் இருக்காரு, கர்த்தர் வக்கீலா தான் இருக்காரு. உங்களுக்காக அவர் வாதாடுறாரு, உங்க குற்றங்கள் எல்லாம் அவர் மறைக்கிறாரு, அவர் தட்டி கொடுக்கிறாரு. சரி பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா, நீ புரிஞ்சுக்கோப்பான்னு சொல்றாரு, நீ வெளியே வந்துருன்னு சொல்றாரு, நீ இதை தொடராதேன்னு சொல்றாரு. ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்கிறார் என்கிறதற்காக அந்த மன்னிப்பை நீங்கள் அற்பமா எடுத்து விடாதீர்கள். யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா பேசுறாரு, பிரதர் ஜாக்கிரதை பிரதர், இழந்துடாதீங்க பிரதர். 2வது டைம் சரி ஓகே, ஃபர்ஸ்ட் தான் கயிறுல ஏமாத்திட்ட, இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, ஒன்றும் இல்லை, எனக்கு முடியெல்லாம் சேர்த்து கூடார ஆணி வச்சு என்னை செவத்துல அடிச்சிட்டிங்கன்னா சரியாயிருன்றாங்க. நம்பர் 2, 2வது டைமும் ஆண்டவர் அவனுக்கு இரக்கமுள்ளவராக இருந்தார். தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல இறங்கின உடனே வேதம் சொல்லுது, அந்த செவத்தை அப்படியே பேத்துட்டு வந்துட்டான், எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா அதற்கு பிறகு அவள் என்னை ரொம்ப ஏமாத்தினேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது மடியில படுக்க வச்சு, என்னப்பா ஏன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிற? 3வது விஷயம் அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லிட்டான். பிரதர், அவங்க மோசமானவங்கன்னு தெரியுது, அவங்க உங்களை அழிக்க பார்க்குறாங்கன்னு தெரியுது, அவங்க பின்னாடி போனால் உங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போகணும்னு உங்களுக்கு தெரியுது. இவ்வளவு தெரிஞ்சிட்டும் மறுபடியும் மறுபடியும் அங்கிருந்து வெளியே வராம இன்னும் இன்னும் நீங்க திரும்ப திரும்ப அவங்களே சார்ந்து வாழ்ந்தா இந்த மனுஷனை கடைசியில தூக்கி எடுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டான். இல்ல ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு தயவை தாரும், எனக்கு ஒரு தயவை பாராட்டும். இந்த வருஷத்தினுடைய கடைசியில இந்த குடும்ப கூடுக என்ன பண்ணுன்னா, என்ன அந்தரங்கத்துல என்ன சரி பண்ணுங்க ஆண்டவரே, என்னை மறைவிடத்துல சரி பண்ணுங்க ஆண்டவரே. பிரதர் சிஸ்டர், இந்த 2 months எங்களுடைய அன்பு தகப்பனாரே தாயாரே, இந்த 2 மாதமும் உங்களுக்கு ஆயத்த மாதமாகவே மாறட்டும், ஆயத்த மாதமாகவே மாறட்டும். கர்த்தர் வேற ஒன்னையும் சொல்லல, இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தர்
அற்புதங்களை செய்கிறதற்கு தடை வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. நாளைக்கு நடக்க வேண்டிய அற்புதம் எந்த தடையும் இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும். காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால நிரம்ப பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? அப்படியே 2 கரங்களையும் மேல உயர்த்தி, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே, சத்தமா சத்தமா என்ன சரி பண்ணுங்க ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க, முழு பலத்தோட கேளுங்க. என்ன ரெடி பண்ணுங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நீங்க கட்டுங்க ஆண்டவரே. இல்ல நான் நிக்கணும், நான் செய்யணும், நான் ஜெபம் பண்ணணும், நான் பரிசுத்தமாகணும். ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல, நீ ஸ்திரப்படு, நீ ஸ்திரப்படு. சொல்லுங்க அப்பா பார்த்து முழு பலத்தோடு கூட, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இமேஜின், நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சொல்லுங்க கைகளை உயர்த்தி எல்லாரும், நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஓ ஹல்லேலூயா, நன்றி அப்பா. சொல்லுங்க உங்க சத்தம் வானபரிதம் கேட்டது. எஸ் மேஜர், நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஓ நன்றி நன்றி நன்றி. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. எல்லாரும் சொல்லுங்க, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. சத்தமா உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. எல்லாரும் உங்க பிள்ளனா, முழு பலத்தோடு உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. ஓ உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. நம்புங்கப்பா. முடிஞ்சவங்க கை வலிச்சா கூட பரவாயில்ல, 2 கைகளை மேல உயர்த்தி நம்புங்கப்பா. என்ன தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, என்ன தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. நம்புங்கப்பா, நம்புங்கப்பா, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. சத்தமா நம்புங்கப்பா, நம்புங்கப்பா.
நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. ஆராதிப்பே சொல்லலாமா? இப்ப உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா முழு பலத்தோட சொல்லுங்க. உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன. ஆராதிப்பே உம்மை. கையை உயர்த்தி நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. இப்பவே எங்களை நம்புறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆராதிப்பே, ஆராதிப்பே. மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ. ரெண்டு கைகளை மேல தேவனே. அப்பா அப்பா, இந்த கடைசி மாதத்துல உங்க மகிமை விளங்கட்டும் ஆண்டவரே. 2025 வருடம் நாங்கள் காலடி எடுத்து வைக்கும் போது வெற்றியாய் மகிமையாய் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வாக்கு கொடுத்தீரே. உன் சாம்பலுக்கு பதிலாக நான் சிங்காரத்தை தருவேன் என்று சொன்னீரே. நீ வெட்கப்பட்ட இடத்திலே உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. எந்த ஜனத்திற்கு முன்பாக என்ன செய்வோமோ என்று எதிர்பார்க்கிறோமோ, எந்த ஜனத்திற்கு முன்பாக வெட்கப்பட்டு நிற்கிறோமோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக, அந்த எதிரியினுடைய கண்ணுக்கு முன்னாடி, அந்த தவறா பார்க்கிற அவர்கள் கண்களுக்கு முன்னாடி, ஓ நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன அந்த கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் கடந்து வந்து, உங்க வருகை தாமதிச்சா அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிறதை ஹல்லேலூயா எங்கள் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. மண்ணான மனிதன் நான் என்னால் ஏதுமாகுமா? பாடுவோம். மண்ணான மனிதன் நான் என்னால் ஏதுமாகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ. அப்படியே ரெண்டு கையை மேல உயர்த்தி தேவனே. சத்தமா 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 இல்ல, கர்த்தர்
இந்த வருஷத்தினுடைய கடைசியை பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, பெரிய நோக்கம் இருக்குது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன், நான் உனக்கு ஒரு புதிய அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன். அது வனாந்தரத்துல வழி, அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுவேன். இதோ விழுந்துட்டான், இனி எழும்ப மாட்டான்னு நினைக்கிற அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடியும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துகிற நாள் வரும். இல்ல முடியல, உங்க ஓட்டம் முடியல, உங்க வாழ்க்கை முடியல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல நான் கொண்டு வந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. உன்னை மறுபடியும் நான் வாழ வைப்பேன், நான் உன்னை மறுபடியும் தூக்கி எடுப்பேன், நான் மறுபடியும் உன் தலையை நிமிர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நம்புறவங்க கைகளை தட்டி அப்பான்னு சொல்லி எஸ் ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. இல்ல எஸ், அந்த பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கு கர்த்தர் நல்லவர், அந்த பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கு கர்த்தர் நல்லவர். இல்ல, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. கர்த்தர் இந்த இடத்துல உலாவுகிறார், கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது. நிறைய பேரை கர்த்தர் தட்டி எழுப்புறாரு. இல்ல, நான் ஒன்னு அழைச்சது சாதாரணமான காரியத்திற்காக அல்ல, அசாதாரணமான காரியத்திற்கு ஒன்னு அழைச்சிருக்கிறேன். இந்த பலவீனம் உன்னை சேதப்படுத்த மாட்டாது, இந்த முள்ளு உன்னை சேதப்படுத்த மாட்டாது, இந்த முள்ளு உன்னுடைய ஓட்டத்தை தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சோ ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்தரத்தில் பார்க்கிற கர்த்தர், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிற கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறார், வேற ஒன்னையும் இந்த உலக வாழ்க்கையில கர்த்தருக்காக பயன்படுவதற்காக கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கும் போது ஒரு தடை அல்ல, ஒரு தடை அல்ல, நிறைய தடை வரும். உங்களை எப்படியெல்லாம் சோர்வுக்குள்ள உள்ள ஆக்கி உங்களை முடக்கி உட்கார வைக்கிறதுக்கு சத்துரு எவ்வளவு வேணாலும் ட்ரை பண்ணுவோம் உங்களை முடக்கி வைக்கிறதுக்கு. ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்கங்க, நீங்க முடங்கி போகக்கூடாது, நீங்க முடங்கி போகக்கூடாது, நீங்க எதையுமே யோசிக்கவே கூடாது. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். சில காரியத்தை ஆண்டவர் எடுத்து போடுவார்னு சொல்ல முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதுக்காகவுமே அவர் ஜெபம் பண்ணதே இல்லை. சோறு வேணும்னு ஜெபம் பண்ணி இருக்கிறாரா? எனக்கு நான் போற டிராவலை எனக்கு பிளஸ் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணி இருக்கிறாரா? கப்பல் அவ்வளவு பெரிய சீற்றத்தினாலே அடிக்கப்பட்டு இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிருச்சு. ஆனா அவர் ஜெபம் பண்ணவே இல்லை. அங்க கூட இருக்கிற அத்தனை பேரும் சாகுறோம் சாகுறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இவர் ஜெபம் பண்ணல. சிறைச்சாலையில அவரை அடைக்கிறாங்க, அப்ப ஜெபம் பண்ணாரா? சிறைச்சாலையில அடைச்சு கையும் காலையும் கட்டுனாங்க. ஆண்டவரே, இந்த சிறைச்சாலையில என்ன கையும் காலையும் கட்டி வச்சிருக்கிறாங்களே, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணாரா? வேதம் சொல்லுது, துதித்து பாடினார். அவருடைய கையில ஒரு விரியன் பாம்பு கவ்வி பிடிக்குது, அப்ப ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ணல. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சு ஒரு பிரச்சனையை கூட அவர் ஜெபம் பண்ணல. ஆனா அவருடைய வாழ்க்கையில தாங்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன தெரியுமா? இந்த முள் என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது. அது என்னன்னு பைபிள்ல மென்ஷன் பண்ணல. அவர் என்ன வியாதின்னு தெரியல. சிலருடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லா இருக்கும். நீங்க ஒருவேளை இதுவரைக்கும் ஒருவேளை எல்லாத்தையுமே எனக்கு எதை அனுமதிச்சாலும் ஓகே ஏசப்பா நான் ஏத்துக்கிறேன், ஆனா இது மட்டும் எனக்கு வேணாம் ஏசப்பா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபமே அதுதான், இது மட்டும் எனக்கு வேணாம், இது மட்டும் எனக்கு வேணாம். நான் எதையுமே உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணதில்லை, எதையுமே உங்கள்கிட்ட கேட்டதில்லை. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே உன் பலன். அப்படின்னா இதை நான் எடுத்து போடணும்னு நீ கேட்க வேண்டாம். இந்த காரியத்தை குறித்து நீ ஜெபம் பண்ணாத, எடுத்து போடணும்னு நினைக்காத. ஆனா ஒண்ணு, இந்த பலவீனம் உன்னை உயர்த்தாதபடிக்கு
சில நேரத்துல வந்து உனக்கு ஒரு முள்ளு மாதிரி கொஞ்சம் இருக்குமே தவிர உன்னுடைய ஊழியத்தை அது தடை பண்ண முடியாது, உன்னுடைய ஓட்டத்தை தடை பண்ண முடியாது, உன்னுடைய புகழ்ச்சியை அது தடை பண்ண முடியாது. நீ செய்ய போகிற அற்புத அடையாளத்திற்கு ஒரு நாள் அது தடையா இருக்காது. சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில முள்ளுகளை கர்த்தரே கொடுக்கிறார், கர்த்தரே வைத்திருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போராடாதீங்க, நீ போராடாதீங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அப்படின்னெல்லாம் நீங்க கேட்காதீங்க. இது சிலருடைய மனசுக்குள்ள இல்ல இல்ல இதுல இருந்து நான் வந்து உண்மையில நான் விடுதலை ஆகவே முடியாது, இதை எடுத்து போடலைன்னா நான் ஜீவனோட வாழவே முடியாதுன்னு நினைக்காதீங்க. சில காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏன் அனுமதிச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, எந்த விதத்திலும் அது உங்களுடைய ஓட்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் கண்டிப்பாக தடை செய்யவே முடியாது. நீங்க கர்த்தரிடத்துல கேளுங்க, எனக்கு இது வரைக்கும் எடுத்து போடாட்டி நான் வாழ மாட்டேன், எடுத்து போடாட்டி இந்த உயிரோட இருக்க மாட்டேன்னு கூட நீங்க சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்துல ஒரு பொருத்தனை எடுங்க. எனக்கு தாங்கக்கூடிய பலத்தை மட்டும் தாங்க, எனக்கு சகிக்கக்கூடிய பலத்தை மட்டும் தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புகிறேன், அப்போஸ்தலர் எல்லாரை பார்க்கலும் பவுலை ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றின கர்த்தர் உங்களையும் எல்லாருக்கும் முன்பாகவும் நிறுத்துகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். எவ்வளவு சந்தேகத்தை வேணாலும் கொடுப்பான், ஏன் நடக்கலன்னு கேட்பான், என்னென்ன செய்யணும். நான் நம்புறேன், ஒரு முள்ளு உங்களுக்கு நீங்க அதை வந்து ஆண்டவர் உங்களுக்குள்ள எடுத்தே போட முடியாத சில முள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா, நான் நம்புறேன் உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பு ஸ்பெஷல் அழைப்பு, ஸ்பெஷல் கிஃப்ட், ஸ்பெஷல் கிஃப்ட். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. யாருக்குமே நடக்காத ஒரு தீமை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நான் நம்புறேன் நீங்க ஸ்பெஷல், நீங்க விசேஷமானவர்கள். ஆண்டவர் உங்க மேல ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க இங்க எவ்வளவு கண்ணீர் வடிகிறீர்களோ, இங்க எவ்வளவு பாடுபடுகிறீர்களோ, அந்த அளவிற்கு கர்த்தர் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தர் நிப்பாட்டுவதற்கு உதவி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். யோசேப்போட பிறந்தவங்க 1 இல்ல 2 இல்ல 11 பேருக்கு மேல பிறந்தாங்க. ஆனா அத்தனை பேருக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் யோசேப்புக்கு வந்துச்சு. யாருமே அந்நிய தேசத்துல சிறையா கொண்டு போகப்படல, யாருமே சிறைச்சாலைக்குள்ள போகல, அங்க இருக்கிற யாருமே குழியில போடப்படல. எல்லாரை விட பாடுபட்டவன் யோசேப்பு. எல்லாரை விட வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கைகளில் சங்கிலிகளை போட்டு கட்டுனாங்களாம். அவ்வளவு ஏன் நடந்துச்சு? எல்லாரை விட நல்ல பையன் யாருன்னு கேட்டா யோசேப்பு. தன்னுடைய சகோதரர்கள் தப்பு பண்ணும்போது அந்த தவறை கூட தன்னுடைய தகப்பனாரிடத்துல வந்து சொன்னவன் யோசேப்பு. எல்லாரை விட ஜெபம் பண்றவன், எல்லாரை விட நல்ல பிள்ளை, எல்லாரை விட ஒழுக்கமா வாழணும்னு நினைச்சது யோசேப்பு. ஆனா எல்லாரை விட அதிகமான பாடுகள் வந்தது யோசேப்பு. இன்னொன்னு மறந்துடக்கூடாது, எல்லாரை காட்டிலும் பெரிய மகிமை என்கிற தலைமேல் இருக்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்ததும் அந்த யோசேப்புக்கா இருக்குமானால், இந்த கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே நான் நம்புகிறேன், இந்த பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்துரு வந்து ஒரு மிகப்பெரிய தந்திரசாலி, மிகப்பெரிய தந்திரசாலி. எப்படின்னு கேட்டா, இந்த சவுலுடைய வாழ்க்கையில பாருங்களேன், ஒரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை காமிச்சு. தாவீது என்கிற ஒரு சின்ன பையன் வருகிறான், கோலியாத்தை ஜெயிக்கிறான். கோலியாத்தை ஜெயித்த உடனே சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்ற வார்த்தையை முறையாய் பாடினாங்க. இந்த ஒரு பாட்டு, இந்த ஒரு வார்த்தை சவுலுடைய வாழ்க்கையை முடிச்சு போச்சு. பாடுங்க, சவுலுடைய 40 வருஷ கேரியரை முடிச்சிருச்சு. ஒன் வேர்டு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்கிற அந்த ஒன் வேர்டு வந்து 40 வருஷ வாழ்க்கையை நாசம் பண்ணிருச்சு. தேவ பிள்ளையே, மறந்துடக்கூடாது. சிலருடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை ஒன்றும் இல்லாம பண்ணிரும். சிலருடைய வார்த்தைக்கு நீங்க ரொம்ப மரியாதையை கொடுத்து ஐயோ இப்படி பேசிட்டானேன்னு நினைச்சு சில பிரச்சனையை குறித்து நீங்க ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த ஒரே பிரச்சனை உங்களை வாழ விடாம உங்களை கூனி குறுகி உங்களை சுருட்டி படுக்க வச்சிரும்.
அதைத்தான் தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது சொல்கிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே எந்த மதிலையும் நான் தாண்டுவேன். என் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தடை கற்கள் என்று ஒன்றும் இல்லை, உங்களுக்கு முட்டுக்கட்டை என்கிறது ஒன்றும் இல்லை. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் அடைக்க முடியாது. சகலத்தையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை அப்படியே தட்டி எழுப்பணும். உங்களை நீங்க டெவலப் பண்ணணும், உங்களை நீங்க உற்சாகப்படுத்தணும், உங்களை நீங்க சந்தோஷப்படுத்தணும். இந்த மாதிரி ஏதோ ஒன்றை பார்த்து உங்க வாழ்க்கையை விட்டுறவே கூடாது. நீங்க இது சத்துருடைய, நான் சொல்றேன், நீங்க எத்தனை நாள் குற்றப்படுத்திட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அப்பாவை எத்தனை நாள் குற்றப்படுத்துவீங்க? அம்மாவை எத்தனை நாள் குற்றப்படுத்துவீங்க? உங்க சாரை எத்தனை நாள் குற்றப்படுத்துவீங்க? உங்க கணவனார் மனைவி எத்தனை நாள் குற்றப்படுத்துவீங்க? நான் இப்படி இருக்கிறதுக்கு இவதான் காரணம், நான் இப்படி இருக்கிறதுக்கு இவன் தான் காரணம், நான் இப்படி போறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போறதுக்கு இவன் தான் காரணம். எத்தனை நாள் குற்றப்படுத்துவீங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நாள் குற்றப்படுத்த முடியாது. சிலருக்கு எடுத்த உடனே அப்படிதான் வார்த்தை. எங்க அப்பா மட்டும் சம்பாரிச்சு வச்சிருந்தா, ஆமா சம்பாரிச்சு வச்சிருந்தா இவர் பெரிய கோடீஸ்வரரா இருந்து அதை 10 மடங்கு பெருசு பண்ணிருப்பாரு. நான் மட்டும் அப்படி படிச்சிருந்தா, ஆமா படிச்சிருந்தா இவர் பெரிய. எதுக்கு எடுங்க ஒரு சாக்கு, எதுக்கு எடுங்க ஒண்ணு. இது இல்லாதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன், இது இல்ல. ஏன் அது இல்லாம யாருமே வாழ்ந்தது இல்லையா? அது இல்லாம யாருமே முன்னேறது இல்லையா? இன்னொரு வாட்டி உங்க வாயில இப்படி எனக்கு அமையாததுனாலதான் நான் இப்படி இல்லைன்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் ரொம்ப கோபப்படுவார். தேவனுடைய பிள்ளை எல்லாமே தனக்கு சாதகமா இருக்கும் போது வெற்றியா வாழ்றது கிடையாது. எல்லாமே சாதகம் இல்லாத இருந்தாலும் அந்த இடத்துல நின்னாதான் அது ஆண்டவருடைய பிள்ளை. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. யோசேப்பு பரிசுத்தமா வாழ்ந்தது தன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தமா வாழும் போது பரிசுத்தமா வாழல. தன்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் ஜெபம் பண்றனால ஜெபம் பண்ணல, அண்ணன் தம்பி எல்லாம் பரிசுத்தமா இருக்கிறதுனால பரிசுத்தமா வாழல. தன்னை சுத்தி இருக்கிற அண்ணன் சரியில்லை, தம்பி சரியில்லை, திருடுறாங்க, ஆடை அடிச்சு சாப்பிட்றாங்க, இத்தனை பேர் பரிசுத்த குலைச்சலா இருக்கும்போது அவர்கள் நடுவில் நான் ஆண்டவருக்காக வாழுவேன்னு பரிசுத்தமா நின்னதுனாலதான் அத்தனை ஜனங்களுக்கு கர்த்தர் அந்நிய தேசத்தில் அவனை கொண்டு போய் கர்த்தர் அவனை தலைவனாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சாமுவேல் தீர்க்கதரிசி தான் முதல் பெயர்சபா வரைக்கும் பெரிய தீர்க்கதரிசின்னு வாசிச்சு விட்டுறோம். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அவனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது, சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தரோட நடந்தவன், பணிவிடை செய்தவன். இந்த பணிவிடை செய்வதற்கு இவனுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். அங்க இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கவனிக்கிற ஏலி என்கிற ஆசாரியனுடைய பிள்ளைங்க அசுத்தமா நடக்கிறாங்க. அவங்க பொம்பளை பொறுக்கியா இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா பச்சை இறைச்சியை தான் எங்களுக்கு கொடுங்க, போஜன பிரியர்களா இருக்கிறாங்க. தனக்கு முன்னாடி இருக்கிற பாஸ்டருடைய மகன்களா இருக்கிற வாலிபர்கள் அசுத்தமா நடக்கும்போது, தப்ப பண்ணும்போது, அத்தனை கண்ணுக்கு முன்னாடி நெகட்டிவான சாட்சிகளை பார்க்கும்போது, நீ இப்படி வாழ்ந்தாலும் என் பரிசுத்தத்தை நான் காத்துக்குவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பார்க்கிறாருன்னு சொல்லி வாழ்ந்ததுனாலதான் கர்த்தர் அவனை தான் முதல் பெயர்சபா வரைக்கும் தீர்க்கதரிசியா கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. குற்றப்படுத்தாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க, இன்னொன்னு இது பண்ணாதீங்க. சிலருக்கு மனைவி மேல அவ்வளோ இது, எனக்கு இப்படி ஒன்று வாச்சிருச்சே, எனக்கு இப்படி ஒன்று வாச்சிருச்சே, இவ என்னைக்கு வந்தாலும் அன்னையிலிருந்து அப்படித்தான் நான் ஆயிட்டேன், நான் எப்படி கற்பனை பண்ணேன் தெரியுமா, நான் எப்படி யோசிச்சேன் தெரியுமா, நான் இப்படி இருக்கும்னு நினைச்சேன், இப்படிலாம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு. சில கணவன்மாரை குறித்து சில மனைவி அப்படிதான் சொல்லுவாங்க, நான் உங்களை என்னமோ நினைச்சேன், அவனை பாருங்க இப்படி பண்றான், இவனை பாருங்க இப்படி பண்றான். என்ன எத்தனை எத்தனை இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் வேணாமா? இன்னொருத்தர குற்ற பார்த்து என் வாழ்க்கைய நான் கட்டவே முடியாது, கட்டவே முடியாது. அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்து ஏன் என்னை ஜெனிப்பித்த, ஏன் என்னை பெத்தெடுத்த, நீ ஏன் எனக்கு சம்பாரிச்சு வைக்கல அப்படின்னு கேட்கிற பிள்ளைங்க என்ன பிள்ளைங்க, என்ன பிள்ளைங்க? நான் சொல்றேங்க, எங்க அப்பா 2 பிராண்ட் ஷாப்புக்கு குடிக்காரர். எங்க அப்பா எனக்கு சேர்த்து வைக்காததாங்க எனக்கு நல்லது. எங்க அப்பா எனக்கு சேர்த்து வைக்காததுனால தான் ஏசப்பா அவனுடைய அன்பு எவ்வளோ பெரிய வேல்யூன்னு நான் கண்டுபிடிச்சேன்.
அவர் என்னை ஆத்தினார், அவர் என்னை தேத்தினார், அவர் காயம் கட்டினார், அவர் என்னை உயர்த்தினார். அப்போ நான் உபத்திரவப்படுகிறது எனக்கு கெட்டதல்ல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, எனக்கு நல்லது. எனக்கு இந்த இனி உங்க வாயிலிருந்து இன்னொருத்தரை குற்றப்படுத்துகிற வார்த்தை வரவே கூடாது, வரவே கூடாது. என் வாழ்க்கைக்கு இன்னொருத்தன் அதிகாரி கிடையாது. என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய கணவனோ என்னுடைய மனைவியோ அதிகாரம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கைக்கு யார் தான் அதிகாரின்னா சொல்லுங்க. நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எப்பேற்பட்ட நிலைமையில எப்படி இருந்தாலும் அதை வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்னு யார் சொல்றாங்களோ அவர்கள் தடைகளை தாண்டி முன்னேறுவார்கள். தங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போக மாட்டார்கள். தனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கி வந்தாலும் அவர்களுடைய இருதயம் பயப்படவே பயப்படாது. காரணம், அவர்கள் கைகளை போருக்கும் அவர்கள் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்னே நடந்து போகிறார். தீங்கு அவர்களை ஒன்றும் செய்ய, சத்தமா சொல்லுங்க, 1000 பேர் உங்களுக்கு எதிர்த்து நின்னாலும் ஒரே ஒருத்தர் உங்க பட்சத்துல நிற்கும் போது அந்த 1000 பேரையும் நீங்க எதிர்த்து போராட முடியும். அந்த 1000ங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு, முழு பலத்தோடு கைகளை மேல தட்டி ஸ்தோத்திரம். ஆமென். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றே. பாடும். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடை. கைகளை மேல தட்டி அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லோ, அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடணும். சிஸ்டர், பிரதர், என் அன்பு தகப்பனே, தாயே, சுத்தி இருக்கிறத பார்த்தா, சுத்தி இருக்கிறத நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டா நம்ம யாருமே இந்த உலகத்துல எப்படி வாழ முடியாதுன்னா, சந்தோஷமாவும் வாழ முடியாது, வெற்றியாவும் வாழ முடியாது. சந்தோஷமாவும் வாழ முடியாது. உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க கவலைப்படுறதுனால என்ன கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? என்ன கிடைச்சிருச்சு? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்ன குறிச்சு கவலைப்பட்டீங்கல்ல, இன்னைக்கு என்ன? அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கவலைப்பட்ட அந்த காரியம் இன்னைக்கு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள என்ன வரும்னா, எதுக்கு தேவையில்லாம 10 வருஷத்துக்கு முன்னாடி கவலைப்பட்டேன்? எதுக்கு கவலைப்பட்டேன்? நான் சொல்றேனே, ரொம்ப கவலைப்பட்டேன். எதுக்கு தெரியுமா? நான் ஒல்லியா இருக்கிறதுக்கு கவலைப்பட்டேன். இந்த வயிறெல்லாம் ரொம்ப ஒட்டி, இந்த கண்ணமெல்லாம் ரொம்ப ஒட்டி, ஒடுக்கு விழுந்தது மாதிரி, பஞ்சத்துல அடிபட்டவன மாதிரி நான் இருப்பேன். கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பார்த்தா, என்ன பார்த்தா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கும். இதுக்காக அவ்வளவு கஷ்டத்திலையும் முட்டை எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்பெல்லாம் ஏத்தணும் முயற்சி எடுத்தேன். உடம்பு ஏறவே இல்லை. ஆனா அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கவலைப்பட்டதை இப்ப நினைச்சு பார்த்தா
இப்ப தொப்பைக்காக கவலைப்பட வேண்டியதாகி போச்சு. தேவையில்லாம கவலைப்பட்டுட்டோமே, தேவையில்லாம ஜெபம் பண்ணிட்டோம். எப்ப சாப்பாடை முன்னாடி வச்சாலும் என்ன ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த ஆகாரத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம், திக்கற்றவர்களையும் விதவைகளையும் போஷியும். இந்த சாப்பாடை சாப்பிட்டா ஆரோக்கியமா இருக்கணும் ஜெபம் பண்றோம் இல்லையோ, இந்த சாப்பாடை சாப்பிட்டு நான் குண்டா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிருக்கிறேன். நிஜமா சொல்றேன். இன்னைக்கு ஏன்டா அப்படி ஜெபம் பண்ணோம் நம்ம? அதனால 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க கவலைப்பட்ட அந்த கவலை இன்னைக்கு நம்ம ஏன் அதை குறித்து கவலைப்பட்டோன்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமே, ஆனால் அவ்வளவு தூரம் அந்த தீமையை நன்மையா கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவதற்கு உண்மை உள்ளவராய் இருப்பார். ஆனால் இன்னைக்கு நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காரியமும் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா 5 வருஷம் தாண்டி 10 வருஷம் தாண்டி நான் எதுக்கு கவலைப்பட்டேன்? கர்த்தர் எனக்கு இவ்வளவு பெரிய மகிமையை கொடுக்கறதற்காக தான் அதை அனுமதிச்சிருக்கிறாரு. நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நீங்க நினைக்கிற ஒரு நாள் கண்டிப்பாக வரும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் தான் அந்த மாதிரி ஒரு நாள் வரும், அந்த மாதிரி ஒரு நாள் வரும். ஸோ உங்களை கட்டி வச்சிருக்கிற, உங்களை அப்படியே உட்கார வச்சிருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சத்துரு உங்களை திரும்ப திரும்ப பேசி 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 நீ எழும்ப மாட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கலாம். இல்லை இல்லை, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்க மேல வச்சிருக்கிற விஷன் ரொம்ப பெருசு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. 2025 நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க நிறைய பேருடைய கர்த்தர் நிறைய பேரை பிரகாசிக்கிற சுடர்களாக ஆண்டவர் மாற்ற போறாரு. இந்த ஆண்டுகளை ஒரு கதையை போல நீங்க கழிச்சிடலாம், ஆனா அடுத்த ஆண்டு கர்த்தர் உங்களை மகிமையாய் நிச்சயமாய் நடத்துவார். நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நான் சந்தோஷப்பட போறேன் ஆண்டவரே, நான் உங்களை ஆராதிக்க போறேன் ஆண்டவரே. நான் எல்லாத்தையும் இப்போ இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே அப்படியே கொஞ்சம் ஒரு நல்ல இருதயம், ஒரு நல்ல பிராட் மைண்ட் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. சரி ஓகே என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்றதுன்னு நினைக்கிறீங்க? கசப்பையே கையில வச்சு கசப்பையே மனசுல வச்சிருந்தா எவ்வளவு நாள் அந்த கசப்பை வைக்கிறது? ஏன் சாகிற வரைக்கும் ஒப்புரவாகாமலே செத்துற முடியுமா? இல்ல சாகிற வரைக்கும் நம்ம மன்னிப்பே கேட்காம நம்ம ஓட்டிட முடியுமா? இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏற்றுக்கொண்டுதான், கேட்கல, ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில கசப்பை எடுத்துதான் போட்டாகணும், அவ்வளவுதான். கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளவு லாங்குக்கு போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு மன்னிக்கிறத விட இப்பவே மன்னிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய எதிரிய 2 வருஷம் தாண்டி மன்னிச்சிருப்பா, அவ்வளவுதான். நியூ இயர் சர்வீஸ் வருது இல்லப்பா, இந்த 2 மாசம் விட்டுக்கோ, நீ 2025 வருஷம் முளையும் போது அந்த எதிரிய மன்னிப்பு கேட்டுக்கோ அப்படின்னு நிறைய பேருடைய மனசுல ஓட. இது சாத்தான் பேசுறது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய எதிரி சண்டை போட்டுட்டு வழியிலே இருக்கும் போது அவனிடத்துல போய் என்ன பண்ணணுமாமா? நல்மனம் பொருந்து. அப்படி பொருந்தாட்டா காணிக்கை எடுத்துட்டு வராதீங்கன்ற. ஆமா, அதனால கொஞ்சம் பிராட் மைண்டா அப்படிதான் இருப்பாங்க. நம்மளை திட்டதான் செய்வாங்க. பொறாமை இருக்குமா இருக்காதா? என்ன வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? பொறாமை எல்லாரும் நான் சொல்றேன், 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸ் காரியம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, 12 பேர்ல ஒருத்தன் யூதாஸ் காரியம். நல்லா சொல்லுங்க எல்லாருமே, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, 12 பேர்ல ஒருத்தன். அப்ப இப்ப பாத்துக்குங்க, 12ல 1, அப்ப 1000த்துல 10,000த்துல நீங்க கணக்கு போட்டுங்க. அதனால கண்டிப்பாக இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்லல. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சது மாதிரி நீங்களும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த உபத்திரவத்தை ஜெயிப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதனால ரொம்ப எல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு இது பண்ணிக்க வேண்டாம். நிறைய பேருக்கு இன்னும் காலம் இருக்குது. இல்லை ரொம்ப லேட்டாக ஓடுறேன், எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல ஆள் ஆயிட்டாங்க, எனக்கு ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க 10 வருஷம் ஓடுனதை கர்த்தர் ஒரே வருஷத்துல உங்களுக்கு தந்தா பரவாயில்லையா? கேட்கல. அவரால் தர முடியுமா? அவரால் தர முடியுமா? கண்டிப்பாக தர முடியும். ரூத் போன அந்த ஊர்ல
ஒரு 10-20 வருஷம் சம்பாதிக்காத, 20 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சும் சம்பாதிக்க முடியாத அந்த ஆசீர்வாதத்தை ரூத்துக்கு 24 மணி நேரத்தில் கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? நான் நம்புறேன். கர்த்தர் நினைச்சார் அப்படின்னு சொன்னா 24 ஹவர்ஸுக்குள்ள உங்க தலையை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். 24 மணி நேரத்துக்குள்ள உங்க காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். 24 மணி நேரத்திற்குள்ள சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அவருக்கு 24 மணி நேரம் போதுமானது. அவருக்கு போதுமானது. ஒரு வார்த்தையை அவர் சொன்னா போதும். ஆமென் சொல்லுங்க. சோ இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட, ஒன்று, ஆண்டவரே நான் என்ன அந்தரங்கத்துல தனிப்பட்ட வாழ்க்கையை எல்லாருமே ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆண்டவரோடுக்குள்ள இருக்கிற அந்த உறவை அப்படியே பத்திரப்படுத்துங்க. நம்பர் 2, இரண்டாவதாக யாரையுமே எனக்கு ஒருத்தர் தான் இருக்கிறார், கர்த்தர் ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆனா 3 குடும்பத்தோட சேர்ந்து போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சந்தோஷமா இருந்த உடனே அது சந்தோஷம்னு நினைச்சிடக்கூடாது. புரியுதுல்ல? அப்படி குடும்பத்துக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்காகவே அழிச்சு அந்த மாதிரியே ஒரு சிலருக்கெல்லாம் 10 பேர் கூட இல்லைன்னா அவங்களால வாழவே முடியாத மாதிரி 10 பேரை உட்கார வச்சு எப்பவும் அரட்டை அடிக்கணும். எப்பவுமே 3 பேர் டீ குடிச்சிட்டே இருப்பாங்க வீட்டில். வாரம் தவறாம வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் சொந்தக்காரங்க வந்துட்டே இருக்கணும். இல்லைன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது. இப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? என்ன சாதிக்க முடியும்? ஆமா, டீ கொடுத்து சோறு கொடுத்து இருக்க வேண்டியதுதான், சமையல்ல இருக்க வேண்டியதுதான். இல்ல, அப்படியெல்லாம் இருக்காதீங்க. நான் திரும்ப சொல்றேன், யாரை நீங்க ரொம்ப திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் நமக்கு மனசுக்கு கடைசியில் நம்மளை ரொம்ப வருத்தப்படுத்துவாங்க. நம்புறீங்களா இல்லையா? யாருக்கும் செய்ய வேண்டாம்னு சொல்லல. அதுக்காக உங்க வாழ்க்கை நீங்க என்ன பண்ணாதீங்க. அப்புறம் நாளைக்கு வருத்தப்பட்டு ஐயோ இவன் என்னை கைவிடுவான்னு நினைக்கவே இல்லை, இவன் இப்படி மாறுவான்னு நினைக்கவே இல்லை. கர்த்தர் தான் ஃபர்ஸ்டே சொன்னாரு, கண்டிப்பா அவன் மாறத்தான். நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பதே நலம். அதனால மாறாதவர் யார் அப்படின்னா அவர் ஒருவர் மட்டுமே. இந்த பலிபீடத்திலிருந்து உங்க எல்லாரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் உங்களோட சேர்ந்து ஆராதிக்கிறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ரொம்ப கிருபை பாராட்டினார். உங்களுக்காக இப்போ எல்லாருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்க முடியாது. உடனே நான் ஊருக்கு வண்டியில் போகிறது இருக்கிறதுனால சீக்கிரமாக புக் பண்ணிட்டதுனால உடனே கிளம்பணும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இந்த டீமை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க. மனசை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குங்க. எது நடந்ததோ, இதுக்கு முன்பாக நடந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் கண்டிப்பாக மாற பண்ணுவார். கண்ணீரோடு விதைத்த நீங்கள் கண்டிப்பாய் கம்பீரத்தோடு நீங்கள் அறுப்பீர்கள். இன்னைக்கு நீங்க அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகும்போது உங்க தலை மேல இருக்கிற விதை அப்படியே அழுதுட்டே போகுது. நீங்க அழுதுட்டே வேலைக்கு போறீங்க, அழுதுட்டே அந்த காரியத்தை செய்றீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒரு நாள் நீங்கள் கம்பீரத்தோட வருகிற ஒரு நாளை கண்டிப்பாக நான் வச்சிருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் திரும்ப என் மனசுல பேசினது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக, எவர்கள் கண்களுக்கு முன்பாக அற்பமாய் நினைக்கப்படுகிறீர்களோ, எவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் விழுந்துருவேன் நினைக்கிறீங்களோ, எவர்கள் கண்களுக்கு முன்பாக தள்ளப்படுகிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அவர்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அவர்கள் கண்களுக்கு முன்னாடி உங்க சின்ன பிள்ளைய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் அந்த பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை கர்த்தர் நிரூபிப்பாராக. நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி ஆமென் சத்தத்தை உயர்த்தி, இது நடக்க போகிறது, இது நடக்க போகிறது. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரம்பி வழிகிற கர்த்தர் நமக்கு முன்னே கடந்து போகிறார். ஹல்லேலூயா. இப்ப கைய மேல உயர்த்தி நம்புங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, நம்புங்க. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி.
நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. சொல்லுங்க சத்தமா, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, முழு பலத்தோடு உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. நானும் பார்க்கணும், நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. கையை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே. ஆண்டவர் உங்களை நம்பின உடனே சகலமும் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை நம்பினா மட்டும் போதும். கைகளை உயர்த்தி சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே நான் நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க 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 நம்புங்கப்பா நம்புங்க. ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சத்தமா நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். உங்களை பெஸ்ட் சவுண்ட கத்தருக்கு. எஸ், நிறைவானது வரும்போது குறைவானது ஒரு விசை கூட நீர் மாத்திரம் போதும். எஸ், கத்தர் வர அவர் கரத்தை பிடிக்கும் போது அந்த வனாந்தரம் வயல்வெளியாய் மாறுகிறது. அவர் கரத்தை பிடிக்கும் போது சிருஷ்டிப்பின் தேவன் வார்த்தையால் உருவாக்கி நீ யெகோவா பரிசுத்த உன்னத நீரே. உம்மை போல் ஒரு தேவனில்லை. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே நீரே என்றென்றும் போதும். இப்ப நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். ஆமாப்பா 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 ஆமாப்பா. எங்களை தைரியப்படுத்துகிறவர் நீர், எங்களை தட்டி கொடுக்கிறவர் நீர்தான், எங்களை மகிமையாய் நடத்துகிறவர் நீர்தான். நீங்க நீங்க எனக்கு. எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று 119வது சங்கீதம் 49வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரைக்கும் சத்தமாய் வாசித்து உங்க எல்லாருக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 119வது சங்கீதத்திலே 49வது வசனத்திலிருந்து 56வது வசனம் வரை 746வது பேஜ் நம்பர் 746. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தல். சத்தமாய் வாசிக்கலாம். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பி. அகத்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணி நான் உமது வேதத்தை விட்டு விலங்கினது. கர்த்தாவே
ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாய். கர்த்தாவே, ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன். நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியால் இது எனக்கு கிடைத்தது. ஆமேன். கர்த்தாவே, நான் உமது கட்டளைகளை கை கொள்ளுனபடியினால் இது எனக்கு கிடைத்தது. இது எனக்கு கிடைத்தது. அதனால வேற எதுலையுமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஆமேன். அவரிடத்துல கிடைக்காத அற்புதம்னு ஒன்றும் இல்லை, அவர் கொடுக்காத ஆசீர்வாதம்னு ஒன்றும் இல்லை. ஒதுக்கிறீங்களா இல்லையா? உங்க மனசை ரொம்ப போட்டு உழைச்சிக்காதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, இருதயத்தை கசக்காதீங்க. அப்படியே ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப ஃப்ரீயா எல்லா கவலையும் அவர் மேல வச்சுட்டு, எல்லா கவலையும் அவர் மேல வச்சுட்டு. ஏன்னா இதுவும் ஒரு வெள்ளைத்தாள் மாதிரி தான். இதுவும் ஒரு வெள்ளைத்தாள் மாதிரி தான். என்னுடைய சாட்சியை நிறைய பேர் நீங்க கேட்டிருப்பீங்க. நீ உண்மையிலேயே எங்கேயோ இருந்து, ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து, எந்த பின்னணியும் இல்லாம இருந்து, ஆனா ஆண்டவர் ரொம்ப நல்லவர்ன்றத என் வாழ்க்கையில ரொம்ப நிரூபிச்சேன். இவனையும் கொண்டு வர முடியுமான்றதுக்கு சாட்சி வேற யாரும் கிடையாது. உண்மையிலே நான் தான் சாட்சி. இன்னொருத்தருடைய வீட்டுல, விருப்பம் இல்லாத வீட்டுல போய் தங்கி இருப்பது எவ்வளவு கொடுமைன்னு எனக்கு தெரியும். இந்த அம்மா அப்பா எல்லாம் பிள்ளைகளை கொண்டு சொந்தக்காரங்க வீட்டுல விடுறாங்கல்ல, சில பிள்ளைகளை சொந்தக்காரங்க வீட்டுல விடும்போது அந்த பிள்ளைகளுக்கு விருப்பமானு கண்டிப்பா நீங்க கேட்கணும். விருப்பம் இல்லாத வீட்டுல வளர்றது, விருப்பம் இல்லாத வீட்டுல தங்குறது அப்படின்றது ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. அவ்வளவு மனசு கஷ்டம். ஆனா அதுவும் சின்ன வயசுல இருக்கும்போது கூட பெருசா தெரியாது. அவங்க நம்மளுக்கு ரியாக்ட் பண்றது பெருசா தெரியாது. அந்த மாதிரி கொஞ்சம் வாலிப வயசுல போய் இன்னொருத்தருடைய வீட்டுல போய் ஒரு அனாதையை போல இருக்கிறது என்கிறது எவ்வளவு வருத்தத்துக்குரிய விஷயம் தெரியுமா? அந்த மாதிரி இருந்திருக்கிறேன். ஊழியத்திற்கு நல்ல நல்ல ஊழியம் செய்து வாலிப பையன் ஆனதுக்கு பிற்பாடு வீட்டுல அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அந்த 9 மாதமும் ஒவ்வொரு நாளும் இன்னொருத்தருடைய வீட்டுல நம்ம இருக்கிறோமே, இன்னொருத்தருடைய வீட்டுல நம்ம பாரமா இருக்கிறோமே, நமக்கு அம்மா இல்லையா, நமக்கு அப்பா இல்லையா, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையா, எவ்வளவு கொடுமை தெரியுமா? ஆனா உண்மையிலே நான் நம்புறேன், அந்த தீமையெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு எப்படி மாத்தி இருக்கிறாருன்னா நன்மையாய் மாற்றி இருக்கிறார். அதனால ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். அவர் பார்க்கிறாரா? அவர் பார்க்கிறாரா? அவர் பார்த்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் நம்மை காண்கிற தேவன். சில சூழ்நிலைகளை ஆண்டவர் எடுத்து போடலையா, அதை குறித்து திரும்ப திரும்ப போராடிட்டே இருக்காதீங்க. அதை குறித்து வருத்தப்பட்டு உங்களுடைய ஃபியூச்சரை, உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய நாட்களை வீணடிக்காதீங்க. அதை தாங்கக்கூடிய பலத்தை மட்டும் கர்த்தரிடத்துல கேளுங்க. கண்டிப்பாக நம்புறேன், அந்த வேதனை, அந்த வலி நிறைய பேருக்கு சாட்சியா வெளிப்படும். நிறைய ஜனங்களை சந்திக்கிறதுக்கு அது உருவாகும். அதனால எல்லாத்தையும் மறந்து இனி இருக்கிற இந்த 2 months, 2 மாதங்கள், எந்த மாதம்னா ப்ரிப்ரேஷன். நீங்கள் ஆயத்தப்படுங்க, நீங்க ஆயத்தப்படுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நான் கற்பனை பண்ணது எதுவுமே நடக்கல பாஸ்டர். நான் பிளான் பண்ணது எதுவுமே நடக்கல. நான் திட்டம் போட்டது எதுவுமே நடக்கல. நான் நம்புறேன், நீங்க திட்டம் போட்டது, நீங்க பிளான் பண்ணது, உங்களை வச்சு, உங்க சூழ்நிலையை வச்சு தான் திட்டம் போட்டீங்க, உங்களை வச்சு தான் பிளான் பண்ணீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை குறிச்சு வச்சிருக்கிற நோக்கம் நீங்க நினைச்சது மாதிரி இல்ல, அதை விட பல மடங்கு பெருசா இருக்கிறதுனால உங்க திட்டம் நிறைவேறாம போனாலும் அவருடைய திட்டம் கண்டிப்பாக கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அது நிறைவேறும். அது நிறைவேறுகிற காலம் வரும். அது ரொம்ப பெருசா இருக்கும். அது நீங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இருக்கும். அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை, ஹல்லேலூயா, எல்லாம் அவரே எனக்காக செய்வார். எல்லாம் அவரே எனக்காக கொண்டு வருவார்.
எனக்கானதை அவர் செய்து முடிக்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும், சொல்லுங்க ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும். சத்தத்தை உயர்த்தி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக, கர்த்தர் எனக்காக யாவையும், ஒன்றல்ல ரெண்டல்ல, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களுடைய வீட்டிலே ஆமேன் களிப்பின் சத்தம் கேட்பதாக, சந்தோஷ சத்தம் கேட்பதாக, ஆடல் பாடல் சத்தம் உங்களுடைய வீட்டிலே கேட்கும். ஆமேன் ஆமேன். குழந்தை சத்தம் உங்களுடைய வீட்டிலே கேட்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு ராஜா வீட்டு கல்யாணம் போல திருமணங்கள் நடப்பதாக. நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெறுவீர்களாக. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை வியாதி இல்லாத ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளும் எங்கள் பிள்ளைகள் தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும். கர்த்தாவே, உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. கர்த்தாவே, உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனால் இது எனக்கு கிடைத்தது. உங்க வருகை தாமதிக்கும்னா புது வருஷத்துல எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லும் போது, எழுப்பி நிற்கும் போது, நான் கர்த்தரை தேடினதினால் இது எனக்கு கிடைத்தது, நான் அவரோடு வாழ்ந்ததினால் இது எனக்கு கிடைத்தது என்று அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் எங்கள் பிள்ளைகளை நிறுத்த போகிறதற்காக நன்றி. போது ஆண்டவரே. எலியா சோர்ந்து போய் சூறை செடியில படுத்து கிடக்கும் போது, இதுக்கு மேல எனக்கு ஓடுறதுக்கு பலலே இல்லை ஏசப்பா, போதும் ஏசப்பா, நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். ஆனா இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் செஞ்சோம், எனக்கு ஒரு திருப்தியும் இல்லை. ஆனா அவனை பார்த்து தட்டி கொடுத்து, நீ ஏன்டா சோர்ந்து போற, நீ ஏன் மனசை தளர விடுற, உன்னை நான் அழைச்சது காலாட்களோட ஓட அல்ல, உன்னை நான் அழைச்சது குதிரையோட ஓட நான் உன்னை அழைச்சிருக்கேன். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. என்னமோ தெரியல, இந்த கடைசி நேரத்துல இந்த சத்தத்தை கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு சொல்றாரு. உங்க கையை பிடிச்சு சொல்றாரு, மகளே உன் ஓட்ட முடியல, மகனே உன் ஓட்ட முடியல, இல்ல நீ எழும்பு, தூசியை உதறி விட்டு எழும்பு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. உன்னை கொண்டு நான் ராஜ்யங்களை அசைக்க போறேன், உன்னை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்ய போறேன். நீ என்னுடைய கரத்திலே இருக்கிற, ஓ ஹalleluya, நாடேற்றுவதற்கு காத்திருக்கிற பெரிய அம்பு, உன்னை கொண்டு எதிரியினுடைய பாளையத்தை நான் தவிடுபொடியாக்குவேன். எஸ், அதுக்காக தான் உன்னை உருவாக்குறேன், அதுக்காக தான் இந்த கஷ்டத்தை உனக்கு கொடுத்தேன். உன்னை பயன்படுத்துகிற இந்த காலத்துல நீ எதுக்கு சோர்ந்து போகணும்? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். வாலிப தம்பி தங்கச்சி பிள்ளைகளுக்கு ஆக ஜெபிக்கிறான், உங்களோட நெருக்கமா நடக்கட்டும் ஆண்டவர். இந்த உலகம் எந்த விதத்துல என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தவே கூடாது. இப்போ இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்துல எந்த ஜெப குறிப்பு மனசுல இருக்குதோ, ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தாங்க. உங்களுக்கு சித்தமானவங்க வருகை தாமதிக்கும்னா, இந்த வருஷத்தினுடைய அந்த கடைசி நாள் நியூ இயர் சர்வீஸுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது, எங்க பிள்ளைங்க நிறைய பேர் சொல்லிக்கிறதுக்கு ஒரு சாட்சியுமே எனக்கு இல்லையே. ஸ்பெஷலா சொல்லிக்கிறதுக்கு இந்த இயர் எனக்கு என்ன சாட்சி இருக்குது? ஆனா ஆண்டவரே, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூரணமா இருக்கும்னு சொன்ன கர்த்தர் புதிய வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு, என் பிள்ளைங்க ஸ்பெஷலா சொல்றதற்கு ஒரு 3 சாட்சியாவது கர்த்தர் அந்த அற்புதத்தை செஞ்சு எங்க பிள்ளைகள் அதை சாட்சியோட தான் காலடி எடுத்து வைக்கணும்.
நீர் இதற்கு கிருபை பாராட்டுகிறதற்காக நன்றி. எங்களுடைய ஸ்தல போதகர் ஐயாவுக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக, மகனுக்காக அவங்கள 1000 மடங்கு நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை எங்க தேசத்துல தந்ததற்காக நன்றி அப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. இந்த கூட்டத்தை பின்னாடி இருந்து ராத்திரி பகலா உழைச்சு எங்க பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. அவங்கள 1000 நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. இதற்கு பிறகு இந்த ஊழியம் பல மடங்கு வளரட்டும். இது ஒரு விதை. அந்த விதையை நீங்க இந்த இடத்துல இன்னைக்கு நட்டு இருக்கிறீங்க. இந்த விதை இது வெற்றி தான், அற்பமான ஆரம்பம் இல்லை. இந்த ஆரம்பமே இவ்வளவு சம்பூரணமா இருக்கும்னா இதனுடைய முடிவு இதை விட பல மடங்கு சம்பூரணமா இருக்கிறதுக்கு, உங்க வருகை வரைக்கும் இந்த ஊழியம் தொடர்வதற்கு இப்பொழுது அந்த டீம்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்றேன். ஆண்டவர் உங்களை காக்க கடவார். ஸோ ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய லீடர். எல்லாரும் இடையில போயிடுவாங்க, ஆனா கர்த்தர் மட்டும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் கர்த்தர். அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட. எத்தனை பேர் உங்களை விட்டு போனாலும் கர்த்தர் மட்டும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.